வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பூண்டு பால். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1.25 டம்ளர் பால் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு. அடுப்பை பற்ற வச்சிடலாம். பால் சூடாகட்டும். எப்பயுமே எது ஒன்று போடணும், இஞ்சி டீ போடணுனாலும் எந்த ஒரு இது பாலில் நீங்கள் போடணுனாலும் பாலை ஃபஸ்ட்டு பொங்க விட்டதுக்கப்புறம் எதையுமே அதில் கலக்க பாருங்கள், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். இப்போ ஒரு ஆளுக்கு நாட்டு பூண்டு 8 பல் குட்டி குட்டியாக இருக்கும், 8 பல். இது பெருசாக இருந்தாலும் ஒரு 5 பல் போதும். இது ஒருத்தங்க குடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 5 மிளகு சேர்த்துக்கோங்க. பால் பொங்கிருச்சு. பாலை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட 12 மிளகு, நாங்கள் திரும்ப இருக்க 2 மிளகு போட்டோம். 12 மிளகு, 8 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். இதை எடுத்து பாலில் போட்டுடலாம். நீங்கள் முதல்லையே போட்டு பாலை ஊற்றி காய்ச்சிடாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு. அதே மாதிரி லாஸ்ட்டு பனங்கற்கண்டு, சர்க்கரை எதையும் அடுப்பில் வச்சுட்டே போட்டு கலக்காதீங்க, பால் திரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு டம்ளர் பாலுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 கிராம் கணக்கு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கொதிக்க விடலாம். ஸ்பூன் உள்ளே விடுறப்போ நல்லா கழுவுன ஸ்பூனாக உள்ளே விட்டுருங்க. நல்லா கலக்கி விடுங்க. கொதிக்கிறப்ப இந்த பூண்டு சதையெல்லாம் அந்த இப்படி பக்கத்தில் வந்து ஒட்டிக்கும், அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இந்த பால் நைட்டு நம்ம படுக்க போகிற நேரம் பால் குடிப்போம்ல, அந்த பாலுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப இருமல் நிறையா இருக்கிறவங்களுக்கு, சளி இருக்கு, நுரையீரல் சளி எல்லாத்தையும் நல்லா கேட்கும். அதனால் இது நைட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பூண்டில் உள்ள சாரெல்லாம் பாலில் நல்லா இறங்கணும். இந்த பூண்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்கணும், பஞ்சு மாதிரி மெதுன்னு இருக்கணும். அது நான் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா பூண்டு முக்கால்வாசி வெந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நமக்கு நைட்டு திடீர்னு பல்லு வலி வந்துருச்சுன்னு வைங்க, பகலில் பல்லு வலிக்குன்னு மாத்திரை எதுவும் இல்லை, ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஒரு கிராம்பு, ஒரு கல் உப்பு, ஒரு பூண்டு பல், ஒரு பல்லில் வைக்கிறதுக்கு ஒரு கிராம்பு, ஒரு பூண்டு, ஒரு கல் உப்பு 3ஐயும் போட்டு கல்லில் போட்டு நல்லா இடித்து கொஞ்சம் தண்ணி விட்டு இடித்து நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சி அந்த ஜூஸை தண்ணி விட்டு தானே லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி விட்டு, 1/4 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிராம்போட இதுவும் பூண்டோட சாரும் கல் உப்போட இதுவும் 3 கலப்பரமாக அந்த தண்ணியில் இருக்கணும். என்ன பண்ணுறீங்க, குட்டியாக ஒரு பஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த நல்லா இடித்து பேஸ்ட் ஆக்கின அந்த சாரில் உள்ள அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தொடணும். தொட்டு வலிக்கிற பல்லு வலிக்குதுன்னா அந்த இடத்துல அந்த பஞ்சியை வச்சு கடிச்சு விட்டுறாதீங்க. பஞ்சை அந்த இடத்துல மெதுவாக, அந்த இடத்துல பல்லு மேலே பஞ்சு மெதுவாக வைங்க. வச்சு அப்படியே விட்டுருங்க. வைக்கிறப்போ பல்லு பயங்கரமாக வலி தெரியும். ஒரு 2 நிமிஷம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அடுத்தடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நைட் நம்மளுக்கு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியலன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க, பல்லு வலியே தெரியாது. அப்புறமா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கலாம். பால் பொங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இறக்கிட்டோம். இதில் 1 ஸ்பூன் பனங்கல்கண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பூண்டு, கிராம்பு, உப்பு கலக்கி பல்லு மேலே வைக்கிறப்போ அந்த ஜூஸை மட்டும்தான் நீங்கள் தொட்டு பல்ல வைக்கணும். அந்த சதையை கிராம்பு அந்த பூண்டு ஏதாவது பஞ்சு மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பல்லு மேலே படுறப்போ வலி ரொம்ப இருக்கும். நம்ம டம்ளரில் வடிகட்டிக்கலாம். சூப்பரான பூண்டு பால் ரெடி. சளி இருமலுக்கு அற்புதமான ஒரு பால். பூண்டு அவ்வளோ நல்ல சளியை எடுக்கும். கூட நம்ம மிளகு மஞ்சத்தூள்லாம் கலந்துருக்கோம், பனங்கல்கண்டும் கலந்துருக்கோம். இந்த நேரத்தில் மழை நேரம் எந்த நேரம்னாலும் சரி, நீங்கள் சளி இருக்குதுன்னா நைட்டு படுக்கிறப்ப இது மாதிரி எடுத்துக்கோங்க. மழை நாளில் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.